கர்த்தர் தாம் சொன்னபடியே தம்முடைய காலத்தில் சாராளை ஆசீர்வதித்தார். சாராள் கர்ப்பம் தரித்து ஆபிரகாமின் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றார். தேவன் வாக்கு தந்தபடியே சரியான நேரத்தில் இந்த அற்புதம் நடந்தது. ஆபிரகாம் அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். அந்த பெயரின் அர்த்தம் சிரிப்பு. ஏனெனில் ஒரு காலத்தில் சாராள் சந்தேகத்தால் சிரித்தார், இப்போது மகிழ்ச்சியால் சிரிக்கிறார். ஈசாக்கு 8வது நாளில் சுனத்துச் செய்யப்பட்டான், தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபடியே. சாராள், தேவன் எனக்கு சிரிப்பை உண்டாக்கினார், இதைக் கேட்கும் எல்லாரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பார்கள் என்று சொன்னார். முதுமையில் குழந்தையை பெற்றுக்கொண்ட இந்த அனுபவம் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் தோல்வியடையாது என்பதை உறுதிப்படுத்தியது. ஈசாக்கு வளர்ந்தபோது அவனை பால் விடும் நாளில் ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார். அந்த விருந்தில் ஆகாரின் மகனான இஷ்மவேல் ஈசாக்கை கேலி செய்தான். இதைப் பார்த்த சாராள் மனமுடைந்தார். அவர் ஆபிரகாமிடம், இந்த அடிமையையும் அவள் மகனையும் வெளியே அனுப்பிவிடுங்கள், இந்த அடிமையின் மகன் என் மகனோடு சேர்ந்து வாரிசாவதில்லை என்று கேட்டார். இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு மிகவும் வேதனையளித்தது. ஆனால் தேவன் அவனிடம், சாராள் சொல்வதைக் கேள். ஈசாக்கினாலே உன் சந்ததி அழைக்கப்படும், ஆனால் இஷ்மவேலும் உன் சந்ததியே, அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன் என்று சொன்னார். இதனால் ஆபிரகாம் ஆகாரையும் இஷ்மவேலையும் அனுப்பிவிட்டார். தேவன் அவர்களையும் வனாந்தரத்தில் பாதுகாத்தார். இந்த நிகழ்வு தேவனுடைய திட்டம் மனித உறவுகளின் வலியைக் கடந்து நிறைவேறும் என்பதை காட்டுகிறது. ஆதியாகமம் 21:1-21 முதல் 21 வரை.